சப்போர்ட் இன் பிசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பன்முக தன்மையினை அறிவோம் அப்படிங்கிற லெசனுக்கான வினாவிடைகள் தான் பார்க்க போறோம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக என்ற அடிப்படையில இந்த ஒரு லெசனுக்கு 66 வினாக்கள் வந்து எடுத்திருக்கிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் இது. டெட்டுக்கு படிக்கிறவங்களுக்கு 6th இருந்து 10th வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா பேப்பர் 2க்கு படிக்கிறவங்க கம்பல்சரி படிச்சாகணும். டெட் பேப்பர் 1க்கு படிக்கிறவங்களும் பாத்தீங்க அப்படின்னா 1 to 8 வரைக்கும் கம்பல்சரி படிச்சே ஆகணும். அந்த விதத்துல இந்த லெசன் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு முக்கியமான தகவலும் விடுபடாம முழுக்க கொடுத்திருக்கிறேன். தெரிந்து தெளிவும் தகவல் பேழை உங்களுக்கு தெரியுமா, அப்புறம் புக்குக்குள்ள லெசனுக்குள்ள இருக்கிற கொஸ்டின், புக் பேக் கொஸ்டின் எல்லாமே ஃபுல்லா கவர் ஆயிருக்கு. இந்த ஒரு வீடியோவை இந்த ஒரு லெசன் படிச்சதுக்கான முழு தகவலையும் உங்களுக்கு கொடுக்கும். இதனுடைய பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம், இல்லைன்னா மெசேஜ் பண்ணலாம். இதை எப்படி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து உங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். தயவு செஞ்சு வீடியோக்களை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் ஃபுல்லாவே உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் வந்து புரியும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 2004ஆம் ஆண்டு இந்திய அரசால் முதலில் செம்மொழி தகுதி வழங்கப்பட்ட மொழி எது? 2004ஆம் ஆண்டு இந்திய அரசால் முதலில் செம்மொழி தகுதி வழங்கப்பட்ட மொழி தமிழ் மொழி. தமிழ் மொழி அதன் தொன்மை மற்றும் தனித்தன்மை காரணமாக 2004இல் இந்திய அரசால் முதல் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. தமிழ் மொழி அதன் தொன்மை மற்றும் தனித்தன்மை காரணமாக 2004இல் இந்திய அரசால் முதல் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற புகழ்பெற்ற நூலை எழுதியவர் யார்? டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற புகழ்பெற்ற நூலை எழுதியவர் ஜவஹர்லால் நேரு. சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு இந்த புத்தகத்தில்தான் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை பயன்படுத்தினார். சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு இந்த புத்தகத்தில்தான் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை பயன்படுத்தினார். அப்போ டிஸ்கவரி ஆஃப் த இந்தியா அப்படிங்கிற நூலை எழுதியது யாரு? ஜவஹர்லால் நேரு. இந்தியாவின் பன்முக தன்மையை போற்றும் வகையில் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று குறிப்பிட்டவர் யார்? இந்தியாவின் பன்முக தன்மையை போற்றும் வகையில் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என குறிப்பிட்டவர் வி.எஸ். ஸ்மித். இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் வாழ்ந்து வருவதால் வரலாற்று அறிஞர் வி.எஸ். ஸ்மித் இந்தியாவை இவ்வாறு அழைத்தார். இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லி அழைத்தது வி.எஸ். ஸ்மித். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையின்படி தற்போது எத்தனை மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையின்படி தற்போது 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அப்போ எந்த அட்டவணையின்படி, எத்தனாவது அட்டவணையின்படி 22 மொழிகள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் அப்படின்னு சொல்லியும் கேட்கலாம். எத்தனாவது அட்டவணை? 8வது அட்டவணை. உல்டாவாவும் கேள்வி கேட்கப்படும். அதனால கேள்வி பதில் ரெண்டுலயுமே நீங்க மாத்தி மாத்தி கொஸ்டின் கேட்டுக்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்தியாவின் மொழி பன்முக தன்மையை பாதுகாக்கும் வகையில் 22 மொழிகளுக்கு அரசியலமைப்பு ரீதியாக அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. உலகின் மிக அதிக மழை பொழிவை பெறும் மவுசின்ராம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? உலகின் மிக அதிக மழை பொழிவை பெறும் மவுசின்ராம் மேகாலயா. மழை அதிகமா எப்படி வரும்? மேகத்துல இருந்து தான் வரும். அப்ப மேகாலயா தான் அதிகமான மழை தரக்கூடியது. மேகத்துல இருந்து தான் மழை வரும் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. புவியியல் அமைப்பின் காரணமாக மேகாலயாவில் உள்ள மவுசின்ராம் உலகின் அதிக மழை பெறும் பகுதியாக திகழ்கிறது. புவியியல் அமைப்பின் காரணமாக மேகாலயாவில் உள்ள மவுசின்ராம் உலகின் அதிக மழை பெறும் பகுதியாக திகழ்கிறது. ஒரு சமூகத்தின் மிக முக்கியமான அடிப்படை அழகு எது? ஒரு சமூகத்தின் மிக முக்கியமான அடிப்படை அழகு குடும்பம். தனி மனிதர்கள் இணைந்து குடும்பங்களையும் குடும்பங்கள் இணைந்து சமூகத்தையும் உருவாக்குகின்றன. தனி மனிதர்கள் இணைந்து குடும்பங்களையும் குடும்பங்கள் இணைந்து சமூகத்தையும் உருவாக்குகின்றன. இதுவே பன்முக தன்மையின் தொடக்க புள்ளி. இந்திய அரசால் இதுவரை எத்தனை மொழிகள் செம்மொழி அந்தஸ்து பெற்றுள்ளதாக குறிப்பிடுகிறது? பாடநூல்ல, அதாவது 6th ஸ்டாண்டர்ட்ல சொல்லியிருக்கிறது எத்தனை மொழிக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்திய அரசால் இதுவரை எத்தனை மொழிகள் செம்மொழி அந்தஸ்து பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டாவே போதும். அது பாடநூல்ங்கிற வார்த்தையை விட்டுருங்க. மொத்தம் 6 மொழிகள் வந்து
இதுவரைக்கும் இந்திய அரசால செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்ட மொழிகள் 6 மொழிகள். 2004 தமிழ் 2004, சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு பாத்தீங்க அப்படின்னா 2008, கன்னடம் பாத்தீங்க அப்படின்னா 2008, தெலுங்கு கன்னடம் 2008, மலையாளம் 2013, ஒடிசா அதாவது மலையாளம் 2013 மற்றும் ஒடிசா 2016 ஆகிய 6 மொழிகள் செம்மொழிகளா அறிவிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்துக்கோங்க. எந்தெந்த மொழிகள் எப்ப செம்மொழி அறிவிக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் நம்ம ஃபுல் வீடியோல போட்டிருக்கோம். அந்த லிங்க் நான் டெலிகிராம்ல அனுப்புறேன். அந்த வீடியோ பாருங்க. இந்த லெசன்ல இருக்க ஷார்ட்கட் உங்களுக்கு ஈஸியா புரியும். பிகு திருவிழா எந்த மாநிலத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது? பிகு பாத்தீங்கன்னா அசாம். ரொம்ப ஓவரா அவன் பிகு பண்ணுவான், இவனை அசால்ட்டா விட்டுருவான். அவன் ஃப்ரெண்டு ரொம்ப பிகு பண்ணுவான், அதை இவன் பெருசா எடுத்துக்காம ரொம்ப அசால்ட்டா விட்டுருவான். அப்ப என்னது? அசாம். பிகு அப்படிங்கிறது அசாம் அப்படின்னு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அசாம் மாநிலத்தின் அறுவடை திருவிழாவான பிகு அம்மாநிலத்தின் பண்பாட்டு அடையாளமாக திகழ்கிறது. அசாம் மாநிலத்தின் அறுவடை திருவிழாவான பிகு. அப்ப கேட்பாங்க, பிகு எந்த மாநிலத்தினுடைய சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய திருவிழா? அசாம். ரொம்ப முக்கியம். ஓணம் பண்டிகை எந்த மாநிலத்தின் பாரம்பரிய அறுவடை திருவிழா ஆகும்? ஓணம் பண்டிகை எந்த மாநிலத்தின் பாரம்பரிய அறுவடை திருவிழானா கேரளா. கேரள மக்கள் மகாபலி சக்கரவர்த்தியின் வருகையை கொண்டாடும் விதமாக 10 நாட்கள் ஓணம் பண்டிகையை கொண்டாடுகின்றனர். கேரள மக்கள் மகாபலி சக்கரவர்த்தியின் வருகையை கொண்டாடும் விதமாக தான் 10 நாட்கள் ஓணம் பண்டிகை கொண்டாடுறாங்க. ஓணம் பாத்தீங்கன்னா கேரளா. இந்தியாவை பொறுத்தவரை அது ஒரு தனித்த கண்டத்திற்குரிய அனைத்து பண்புகளையும் கொண்டிருப்பதால் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இந்தியாவை பொறுத்தவரை அது ஒரு தனித்த கண்டத்துக்குரிய அனைத்து பண்புகளையும் பெற்றிருக்கிறதுனால இந்தியா பாத்தீங்க அப்படின்னா ஒரு துணை கண்டம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள் மற்றும் ஆறுகள் என ஒரு கண்டத்துக்கு தேவையான அனைத்து இயற்கை அமைப்புகளையுமே இந்தியா பெற்றிருக்கு. 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் அதிகம் பேசப்படும் மொழிகளில் 5வது இடத்தில் உள்ள மொழி எது? இது எல்லாமே நான் ஷார்ட்கட் போட்டிருக்கேன், பாத்துக்கோங்க. 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் அதிகம் பேசப்படும் மொழிகளில் 5வது இடத்தில் உள்ள மொழி தமிழ் மொழி. 2011 கணக்கெடுப்பின்படி ஹிந்தி முதலிடத்திலும் தமிழ் 5ஆம் இடத்திலும் இருக்கு. 5ஆம் இடத்தில் ஹிந்தி ஓகேங்களா. முதலிடத்தில் பாத்தீங்க அப்படின்னா சரிங்க, ஹிந்தி முதலிடத்திலையும் தமிழ் 5ஆம் இடத்திலையும் இருக்கு. 43.63%, இது 5.89% உள்ளது. மோகினி ஆட்டம் மற்றும் தெய்யம் ஆகியவை எந்த மாநிலத்திற்கு உரிய நடனங்கள்? மோகினி ஆட்டம் மற்றும் தெய்யம் ஆகியவை எந்த மாநிலத்திற்கு உரிய நடனங்கள்? கேரளா. கேரளாவில் கதகளி என்பது செவ்வியல் நடனமாகவும் மோகினி ஆட்டம் மற்றும் தெய்யம் ஆகியவை புகழ்பெற்ற பிற நடனங்களாகவும் ஆடப்படுகின்றன. தற்போதைய நிலவரப்படி இந்தியாவின் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை முறை என்ன? இப்போ 2026ல எத்தனை யூனியன் பிரதேசங்கள் இருக்கு, எத்தனை மாநிலங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தற்போது 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் இருக்கு. தற்போதைய நிர்வாக அமைப்பின்படி இந்தியாவில் 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் செயல்பட்டு வருகின்றன. பஞ்சாப் மாநிலத்தின் புகழ்பெற்ற நாட்டுப்புற நடனம் எது? இந்த 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசங்கள் பாத்தீங்கன்னா 2026 நடப்பு நிகழ்வு படி சொல்றேன். பஞ்சாப் மாநிலத்தின் புகழ்பெற்ற நாட்டுப்புற நடனம் எது? பஞ்சாப் மாநிலத்தின் புகழ்பெற்ற நாட்டுப்புற நடனம் பாங்க்ரா. பாங்க்ரா. பஞ்சு பங்குல அப்படியே அங்கங்க அடிக்கடிக்கு வச்சிருக்காங்க, அடைச்சு வச்சிருக்காங்க. பாங்க்ரா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பஞ்சாப் மாநில ஆண்கள் ஆடும் துடிப்பு மிக்க நாட்டுப்புற நடனம் பாங்க்ரா. குச்சிப்புடி எந்த மாநிலத்தின் பாரம்பரிய நடனக்கலை ஆகும்? குச்சிப்புடி எந்த மாநிலத்தின் பாரம்பரிய நடனக்கலை ஆகும்? ஆந்திர பிரதேசம். ஆந்திர பிரதேச மாநிலத்தின் புகழ்பெற்ற செவ்வியல் நடனங்களில் குச்சிப்புடியும் ஒன்றாகும். இந்தியா சுமார் எத்தனை ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தின் தாயகமாக விளங்குகிறது? இந்தியா சுமார் எத்தனை ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தின் தாயகமாக விளங்குகிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 5000 ஆண்டுகள். இந்தியா 5000 ஆண்டுகள் பழமையான சிந்துவெளி நாகரிகத்தின் காலத்திலிருந்தே ஒரு செழுமையான கலாச்சாரத்தை கொண்ட நாடாக திகழ்கிறது.
இந்தியா 5000 ஆண்டுகள் பழமையான சிந்துவெளி நாகரிகத்தின் காலத்தில் இருந்தே ஒரு செழுமையான கலாச்சாரத்தை கொண்ட நாடாக திகழ்கிறது. நாம் அனைவரும் ஒரே நாட்டினர் என்ற உணர்வையும் நம் நாட்டு பற்றையும் உயிர்ப்பிக்க செய்வது எது? நாம் அனைவரும் ஒரே நாட்டினர் என்ற உணர்வையும் நம் நாட்டு பற்றையும் உயிர்ப்பிக்க செய்வது தேசிய விழாக்கள். சுதந்திர தினம், குடியரசு தினம் போன்ற தேசிய விழாக்கள் ஜாதி மத மொழி வேறுபாடின்றி நம்மை இந்தியர்களாக ஒன்றுபடுத்துகின்றன. சுதந்திர தினம், குடியரசு தினம் போன்ற தேசிய விழாக்கள் ஜாதி மத மொழி வேறுபாடு இன்றி நம்மை இந்தியர்களாக ஒன்றுபடுத்துகின்றன. 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியா எத்தனை முக்கிய மொழிகளை கொண்டுள்ளது? இதுவே அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் 22, செம்மொழியா அறிவிக்கப்பட்டது 6 மொழிகள். ஆனா இந்தியா எத்தனை முக்கிய மொழிகளை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 122 122 பாத்தீங்க அப்படின்னா முக்கிய மொழிகள். தப்பா சொல்லிட்டேன், முக்கிய மொழிகள். 1599 அப்படிங்கிறது பிற மொழிகளையும் கொண்டுள்ளது. ஓகேங்களா? இந்தியால மொத்தமா அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் 22, செவ்வியலாக்கப்பட்ட மொழிகள் 6. முக்கிய மொழிகள்னு கேட்டாங்கன்னா 122. இதுவே பிற மொழிகள் அப்படின்னா 1599. பல்வேறு இன மக்கள் பழங்காலத்தில் இந்தியாவிற்குள் எந்த வழியாக இடம்பெயர்ந்து வந்தனர்? பல்வேறு இன மக்கள் பழங்காலத்தில் இந்தியாவிற்குள் எந்த வழியாக இடம்பெயர்ந்து வந்தனர்? நிலம் மற்றும் கடல் வழி. வணிகம் மற்றும் படையெடுப்பு காரணமாக பல்வேறு இனத்தை சேர்ந்த மக்கள் நிலம் மற்றும் கடல் வழியாக இந்தியாவிற்குள் குடிபெயர்ந்தனர். வணிகம் மற்றும் படையெடுப்பு காரணமாக பல்வேறு இனத்தை சேர்ந்த மக்கள் நிலம் மற்றும் கடல் வழியாக இந்தியாவிற்குள் குடிபெயர்ந்தனர். பண்டைய காலங்களில் எது வழிபாடு மற்றும் கொண்டாட்டத்துக்கான முக்கிய வழியாக கருதப்பட்டது? பண்டைய காலங்களில் எது வழிபாடு மற்றும் கொண்டாட்டத்திற்கான முக்கிய வழியாக கருதப்பட்டதுன்னா நடனம். பண்டைய காலங்களில் இறைவனை வழிபடவும் வெற்றிகளை கொண்டாடவும் நடனம் ஒரு முக்கிய கலை வடிவமாக பயன்படுத்தப்பட்டது. குடியிருப்புகள் இணைந்து கிராமங்களையும் பல கிராமங்கள் இணைந்து எதனையும் உருவாக்குகின்றன? குடியிருப்புகள் இணைந்து கிராமங்களையும் பல கிராமங்கள் இணைந்து நகரங்களையும் உருவாக்குகின்றன. சமூக அமைப்பில் படிப்படியாக குடியிருப்புகள் பெருகி நகரங்களாகவும் மாநகரங்களாகவும் பரிணமிக்கின்றன. இந்தியாவில் முறைப்படி பின்பற்றப்படாத மதம் எது? இந்தியாவில் முறைப்படி பின்பற்றப்படாத மதம் கன்பூசிய மதம். ஜொராஸ்ட்ரியம், சீக்கியம் போன்ற பல மதங்கள் இந்தியாவில் உள்ளன. ஆனால் கன்பூசிய மதம் சீனாவில் உருவானது. இது இந்தியாவில் முக்கிய மதமாக இல்லை. ஜொராஸ்ட்ரியம், சீக்கியம் போன்ற பல மதங்கள் இந்தியாவில் உள்ளன. ஆனால் கன்பூசிய மதம் சீனாவில் உருவானது. இது இந்தியாவில் முக்கிய மதமாக இல்லை. இந்திய வரலாற்றில் மிக பழமையான மனித இனங்களில் ஒன்றாக கருதப்படுவது எது? இந்திய வரலாற்றில் மிக பழமையான மனித இனங்களில் ஒன்றாக கருதப்படுவது நீக்ரிட்டோக்கள். நீக்ரிட்டோக்கள் ஆப்பிரிக்காவிலிருந்து இடம்பெயர்ந்து இந்தியாவிற்கு வந்த பழமையான மனித இனங்களில் ஒன்று என்று கருதப்படுகிறது. நீக்ரிட்டோக்கள் ஆப்பிரிக்காவிலிருந்து இடம்பெயர்ந்து இந்தியாவிற்கு வந்த பழமையான மனித இனங்களில் ஒன்று என்று கருதப்படுகிறது. கீழ்கண்டவற்றில் எவை இரண்டும் பிரிக்க முடியாத கலை வடிவங்கள்? கீழ்கண்டவற்றில் எவை இரண்டும் பிரிக்க முடியாத கலை வடிவங்கள்? இசையும் நாடகமும். நடனம் என்பது வெறும் உடல் அசைவு மட்டுமல்ல, அது இசையுடன் இணைந்து உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் ஒரு கலை வடிவம். மலைச்சரிவுகளில் வணிக ரீதியாக பயிரிடப்படும் முக்கிய பயிர் எது? மலைச்சரிவுகளில் வணிக ரீதியாக பயிரிடப்படும் முக்கிய பயிர் தேயிலை மற்றும் காஃபி. குளிர்ச்சியான காலநிலை மற்றும் சரிவான நிலப்பரப்பு தேவைப்படுவதால் இவை மலை பகுதிகளில் தோட்ட பயிர்களாக விளையும். மலைப்பாங்கான நிலப்பரப்பில் வசிக்கும் மக்கள் எதனை வாழ்வாதாரமாக கொண்டுள்ளனர்? மலைப்பாங்கான நிலப்பரப்பில் வசிக்கும் மக்கள் எதனை வாழ்வாதாரமாக கொண்டுள்ளனர்? கால்நடை வளர்த்தல், ஆடு மாடு. விவசாயத்துக்கு சமமான நிலம் குறைவாக இருப்பதாலும் தட்பவெப்பநிலை காரணமாகவும் மலைப்பகுதி மக்கள் கால்நடை வளர்ப்பை மேற்கொள்கின்றனர். சமவெளி பகுதிகளில் நிலவும் வளமான மண்ணால் அங்கு அதிகம் நடைபெறும் தொழில் எது? சமவெளி பகுதிகளில் நிலவும் வளமான மண்ணால் அங்கு அதிகம் நடைபெறும் தொழில்
வேளாண்மை. ஆற்று சமவெளிகள் எப்போதும் வளமான வண்டல் மண்ணை கொண்டிருப்பதால் அங்கும் பயிர் தொழில் மிக சிறப்பாக நடைபெறுகிறது. தமிழ் மொழி எவ்வகையான மொழி குடும்பத்தை சார்ந்தது? தமிழ் மொழி எவ்வகையான மொழி குடும்பத்தை சேர்ந்தது? பழமையான திராவிட மொழி குடும்பம். திராவிட மொழி குடும்பத்திலேயே மிக மூத்த மற்றும் செழுமையான இலக்கியங்களை கொண்ட மொழி தமிழ் ஆகும். திராவிட மொழி குடும்பத்திலேயே மிக மூத்த மற்றும் செழுமையான இலக்கியங்களை கொண்ட மொழி தமிழ் ஆகும். இந்திய தீபகற்பத்தின் மேற்கே அமைந்துள்ள கடல் எது? இந்திய தீபகற்பத்தின் மேற்கே அமைந்துள்ள கடல் அரபிக்கடல். இந்தியாவின் மேற்கே அரபிக்கடலும் கிழக்கே வங்காள விரிகுடாவும் தெற்கே இந்திய பெருங்கடலும் எல்லைகளாக உள்ளன. கதக் என்பது எந்த பகுதியின் பாரம்பரிய செவ்வியல் நடனம்? கதக் என்பது எந்த பகுதியின் பாரம்பரிய செவ்வியல் நடனம்? வட இந்தியா. வட இந்தியாவின் புகழ்பெற்ற நடனம் கதக். கதக் என்ற சொல்லுக்கு கதை சொல்பவர் என்று பொருள். கதக் என்பது வட இந்தியாவின் புகழ்பெற்ற நடனம். கதக் என்ற சொல்லுக்கு கதை சொல்பவர் என்று பொருள். இந்தியாவில் மிகவும் குறைந்த அளவு மழை பொழியும் இடமான ஜெய்சால்மர் எங்குள்ளது? இந்தியாவில் மிகவும் குறைந்த அளவு மழை பொழியும் இடம் பார்த்தீங்கன்னா ஜெய்சால்மர் ராஜஸ்தான்ல இருக்கு. அந்த ராஜாவுடைய பேரு ஜெய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஊர்ல அந்த ராஜா இருக்கிறதுனால தான் மழையே பெய்ய மாட்டேங்குது. அப்போ ஜெய்சால்மர் அப்படிங்கிறது ராஜஸ்தான். தார் பாலைவன பகுதியில் அமைந்துள்ள ஜெய்சால்மர் மிக குறைவான மழை பொழிவை பெறும் பகுதியாகும். இந்தியாவை ஒரு மத சார்பற்ற நாடு என்று அழைக்க காரணம் என்ன? இந்தியாவை ஒரு மத சார்பற்ற நாடு என்று அழைக்க காரணம் அரசு அனைத்து மதங்களையும் சமமாக நடத்துகிறது. அரசு அனைத்து மதங்களையும் சமமாக நடத்துகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்தியா எந்த ஒரு மதத்தையும் அரசு மதமாக அங்கீகரிக்கவில்லை. மனிதர்கள் தங்களது தேவைகளுக்காகவும் வாழ்வாதாரத்திற்காகவும் எதனை சார்ந்து வாழ்கின்றனர்? மனிதர்கள் தங்களது தேவைகளுக்காகவும் வாழ்வாதாரத்திற்காகவும் எதனை சார்ந்து வாழ்கின்றனர் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா சமூகத்தையும் சுற்றுச்சூழலையும் சார்ந்து வாழ்கின்றனர். மனிதர்கள் ஒரு சமூகமாக இணைந்து வாழும் போது ஒருவருக்கொருவர் சார்ந்தும் தங்களை சுற்றியுள்ள இயற்கை சூழலை சார்ந்தும் வாழ்கின்றனர். தெலுங்கு மற்றும் கன்னடம் ஆகிய மொழிகள் எந்த ஆண்டு செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டன? தெலுங்கு மற்றும் கன்னடம் பார்த்தீங்க அப்படின்னா 2008. தெலுங்குக்கு தே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரவுண்டா முட்டை தே வருதுங்களா, அப்ப 2 முட்டை ஒரு 8 அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட் தான். 2008 தெலுங்கு கன்னடம். கண்ணுல தான் வந்து 8 அப்படியே கண்ணு வந்து 8 அப்படி ரவுண்டா இருக்கிற மாதிரி 2 8 இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 முட்டை இருக்கிற மாதிரி. 2008ஆம் ஆண்டு ஒரே நேரத்தில் தெலுங்கு மற்றும் கன்னடம் ஆகிய இரு மொழிகளுக்கும் செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டது. லடாக் பகுதியில் வாழும் மக்களின் மிக முக்கியமான தொழில் எது? லடாக் பகுதியில் வாழும் மக்களின் மிக முக்கியமான தொழில் ஆடு வளர்ப்பு, பஷ்மினா அப்படின்னு சொல்லுவாங்க. லடாக்கில் வளரும் பஷ்மினா ஆடுகளில் இருந்து பெறப்படும் கம்பளி உலக புகழ் பெற்றது. இந்தியாவின் தேசிய ஒருமைப்பாட்டை வலியுறுத்தும் முக்கிய விழாக்கள் எவை? இந்தியாவின் தேசிய ஒருமைப்பாட்டை வலியுறுத்தும் முக்கிய விழாக்கள் இவை அனைத்தும். மதங்களை கடந்து இந்திய மக்கள் அனைவரும் ஒன்றாக கொண்டாடும் தேசிய விழாக்கள் ஒருமைப்பாட்டை வளர்க்கின்றன. மலையாளம் எந்த ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது? மலையாளம் எந்த ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னா 2013. தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடத்திற்கு அடுத்தபடியாக 2013 மலையாளம் செம்மொழியானது. தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடத்துக்கு அடுத்தபடியா 2013 மலையாளம் செம்மொழியானது. யக்ஷகானம் எந்த மாநிலத்தின் பாரம்பரிய கலை வடிவம் ஆகும்? யக்ஷகானம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா கர்நாடகா. கர்நாடக மாநிலத்தின் இசை மற்றும் நாடகம் கலந்த செழுமையான கலை வடிவம் யக்ஷகானம் ஆகும். ஒரு இடத்தின் பொருளாதார நடவடிக்கைகளை தீர்மானிக்கும் முதன்மை காரணி எது? ஒரு இடத்தின் பொருளாதார நடவடிக்கைகளை தீர்மானிக்கும் முதன்மை காரணி நிலப்பரப்பு மற்றும் காலநிலை. கடலோர பகுதியில் மீன்பிடித்தலும் சமவெளியில் விவசாயமும் நடைபெற
நிலப்பரப்பே காரணமாகிறது. கடலோர பகுதியில் மீன்பிடித்தலும் சமவெளியில் விவசாயமும் நடைபெற நிலப்பரப்பே காரணமாகிறது. கல்பேலியா மற்றும் கூமர் ஆகிய நாட்டுப்புற நடனங்கள் எந்த மாநிலத்தை சார்ந்தவை? கல்பேலியா மற்றும் கூமர் ஆகிய நாட்டுப்புற நடனங்கள் ராஜஸ்தானை சேர்ந்தது. இவை ராஜஸ்தான் மாநிலத்தின் வண்ணமயமான மற்றும் பாரம்பரியமான நாட்டுப்புற கலைகள் ஆகும். இந்தியாவின் பன்முகத்தன்மை என்பது எதனை குறிக்கிறது? இந்தியாவின் பன்முகத்தன்மை என்பது பல்வேறு கலாச்சாரம், மதம் மற்றும் மொழிகளை கொண்டு ஒற்றுமையாக வாழ்வதை குறிக்கிறது. பன்முகத்தன்மை என்பது வேறுபாடுகளுக்கு மத்தியிலும் ஒரே தேசமாக இணைந்து வாழும் பண்பாகும். பன்முகத்தன்மை என்பது வேறுபாடுகளுக்கு மத்தியிலும் ஒரே தேசமாக இணைந்து வாழும் பண்பாகும். 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் அதிகம் பேசப்படும் மொழிகளில் 2ஆம் இடத்தில் உள்ள மொழி எது? 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் அதிகம் பேசப்படும் மொழிகளில் 2வது இடத்தில் உள்ள மொழி வங்காளம். முதலிடத்தில் ஹிந்தி, 2ஆம் இடத்தில் வங்காளம் உள்ளன. ஒரு பகுதியில் மக்கள் நீண்ட காலம் வாழ்வது அந்த பகுதியின் எத்தகைய பன்முகத்தன்மையை உருவாக்குகிறது? ஒரு பகுதியில் மக்கள் நீண்ட காலம் வாழ்வது அந்த பகுதியின் எத்தகைய பன்முகத்தன்மையை உருவாக்குகிறது? வரலாற்று பன்முகத்தன்மையை உருவாக்குகிறது. வரலாற்று மாற்றங்கள் மற்றும் பல்வேறு குடியேற்றங்கள் ஒரு இடத்தின் பாரம்பரியத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. தாண்டியா மற்றும் கர்பா எந்த மாநிலத்தின் புகழ்பெற்ற நடனங்கள்? தாண்டியா மற்றும் கர்பா பாத்தீங்க அப்படின்னா குஜராத் மாநிலத்தின் புகழ்பெற்ற நடனங்கள். நவராத்திரி விழாக்களின் போது குஜராத் மாநில மக்கள் ஆடும் மிகவும் பிரபலமான நடனங்கள் இவை. இந்தியா உயர்ந்த டேஸ் மிக்க கலாச்சார நாடு. இந்தியா உயர்ந்த பாரம்பரியமிக்க கலாச்சார நாடு. இந்தியா உலகளவில் மிகச் சிறந்த மற்றும் பழமையான பண்பாட்டு பாரம்பரியத்தை கொண்ட நாடுகளில் ஒன்றாக திகழ்கிறது. கடலோர பகுதிகளில் வாழும் மக்களின் மிக முக்கியமான தொழில் எது? கடலோர பகுதிகளில் வாழும் மக்களின் மிக முக்கியமான தொழில் மீன்பிடித்தல். கடல் வளம் அதிகமாக இருப்பதால் கடலோர மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக மீன்பிடி தொழிலை மேற்கொள்கின்றனர். கடல் வளம் அதிகமாக இருப்பதால் கடலோர மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக மீன்பிடி தொழிலை மேற்கொள்கின்றனர். ஹோலி பண்டிகை எதனை கொண்டாடும் விதமாக அனுசரிக்கப்படுகிறது? ஹோலி பண்டிகை பாத்தீங்க அப்படின்னா வசந்த கால தொடக்கம். வண்ணங்களின் திருவிழாவான ஹோலி இந்தியாவில் வசந்த காலத்தை வரவேற்கும் விதமாக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. வண்ணங்களின் திருவிழாவான ஹோலி இந்தியாவில் வசந்த காலத்தை வரவேற்கும் விதமாக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. மணிப்பூரி நடனம் இந்தியாவின் எந்த பகுதியில் ஆடப்படும் செவ்வியல் நடனம்? மணிப்பூரி நடனம் வடகிழக்கு இந்தியாவில் ஆடப்படும் செவ்வியல் நடனம். வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரின் பாரம்பரிய மற்றும் மென்மையான அசைவுகளை கொண்ட நடனம் இது. காவடி ஆட்டம் மற்றும் கரகாட்டம் எந்த மாநிலத்தின் புகழ்பெற்ற நாட்டுப்புற கலைகள்? நமக்கு தெரியும், தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களில் தெய்வ வழிபாட்டின் பகுதியாக இக்கலைகள் ஆடப்படுகின்றன. 2001ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் உள்ள முக்கிய மொழி குடும்பங்களின் எண்ணிக்கை 4. இந்தோ ஆரியன், திராவிடம், ஆஸ்ட்ரோ ஆசியாட்டிக் மற்றும் சீன திபெத்தியன் ஆகிய 4ம் முக்கிய மொழி குடும்பங்கள் ஆகும். இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு என்பதை உறுதிப்படுத்தும் சட்ட ரீதியான அம்சம் எது? இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு என்பதை உறுதிப்படுத்தும் சட்ட ரீதியான அம்சம் இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்திய அரசியல் அமைப்பின் முகப்புரை மற்றும் அடிப்படை உரிமைகள் மத சுதந்திரத்தை உறுதி செய்கின்றன. இந்தியாவின் பன்முகத்தன்மைக்கு ஒரு முக்கிய காரணியாக திகழும் புவியியல் அமைப்பு எது? இந்தியாவின் பன்முகத்தன்மைக்கு ஒரு முக்கிய காரணியாக திகழும் புவியியல் அமைப்பு இமயமலை, தார் பாலைவனம், தக்கான பீடபூமி இவை அனைத்தும். பல்வேறு இயற்கை அமைப்புகள் இருப்பதால் மக்களின் வாழ்க்கை முறையும் பன்முகத்தன்மையுடன் காணப்படுகிறது. சத்ரியா என்பது எந்த மாநிலத்தின் செவ்வியல் நடனம்? சத்ரியா என்பது அசாம் மாநிலத்தின் நடனம். பிகுவும் அதேதான், அசாம் மாநிலத்தின் வைணவ மரபுடன் தொடர்புடைய ஒரு புகழ்பெற்ற நடனம் தான் சத்ரியா. இந்திய அரசியல் அமைப்பின் 8வது அட்டவணையின்படி அங்கீகரிக்கப்பட்டுள்ள மொழிகள் எத்தனை? 22.
2011 கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் 122 முக்கிய மொழிகள் இருந்தாலும் 22 மொழிகள் மட்டுமே 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் பேசப்படும் மொழிகளில் ஹிந்தி மொழியின் சதவீதம் எவ்வளவு? ஹிந்தி தான் முதலிடத்துல இருக்கு. இருக்கல இங்க அதிகம் என்னது 43.63. அதுதான் 50 கிடையாது, 43.63%. இந்தியாவில் மக்கள் தொகையில் சுமார் பாதி அளவிற்கு ஹிந்தி மொழி பேசுபவர்கள் உள்ளனர். ஒரு நாட்டின் பன்முகத்தன்மையை பாதிக்கும் காரணி எது? ஒரு நாட்டின் பன்முகத்தன்மையை பாதிக்கும் காரணி வரலாற்று பின்னணி, நிலப்பரப்பின் தன்மை, காலநிலை. இவை அனைத்தும் வரலாறு மற்றும் புவியியல் காரணிகளே ஒரு பகுதியின் கலாச்சாரத்தை தீர்மானிக்கின்றன. பல மொழிகள், மதங்கள் மற்றும் கலாச்சாரங்கள் இருந்தாலும் இந்தியாவை ஒன்றுபடுத்தும் உணர்வு எது? பல மொழிகள், மதங்கள் மற்றும் கலாச்சாரங்கள் இருந்தாலும் இந்தியாவை ஒன்றுபடுத்தும் உணர்வு வேற்றுமையில் ஒற்றுமை. இந்த சொற்றொடரே இந்தியாவின் தனித்துவமான அடையாளமாக உலகளவில் போற்றப்படுகிறது. இந்த சொற்றொடரே இந்தியாவின் தனித்துவமான அடையாளமாக உலகளவில் போற்றப்படுது. வேற்றுமையில் ஒற்றுமை. ஒடிசி நடனம் இந்தியாவின் எந்த மாநிலத்திற்கு உரியது? ஒடிசி நடனம் இந்தியாவின் எந்த மாநிலத்திற்கு உரியது? ஒடிசா. ஒடிசா மாநிலத்தின் பாரம்பரிய செவ்வியல் நடனம் ஒடிசி. ஒரு பகுதியில் மக்கள் பின்பற்றும் உணவு முறைகளை தீர்மானிப்பது எது? ஒரு பகுதியில் மக்கள் பின்பற்றும் உணவு முறைகளை தீர்மானிப்பது அந்த பகுதியில் விளையும் பயிர்கள். அந்த நிலப்பரப்பில் எது அதிகம் விளைகிறதோ அதுவே மக்களின் முக்கிய உணவாக அமைகிறது. ஜொராஸ்ட்ரிய மற்றும் சீக்கிய மதம் இந்தியாவில் பின்பற்றப்படுகிறதா? ஜொராஸ்ட்ரிய மற்றும் சீக்கிய மதம் இந்தியாவில் பின்பற்றப்படுகிறதானா? ஆமாம். இந்தியா பல மதங்களை அரவணைக்கும் நாடு என்பதற்கு இவை சிறந்த உதாரணங்களாகும். இந்தியாவில் காணப்படும் பல்வேறு நாட்டுப்புற நடனங்கள் எதனை பிரதிபலிக்கின்றன? இந்தியாவில் காணப்படும் பல்வேறு நாட்டுப்புற நடனங்கள் அந்தந்த பகுதியின் மகிழ்ச்சியையும் கலாச்சார பாரம்பரியத்தையும் பிரதிபலிக்கின்றன. நாட்டுப்புற நடனங்கள் என்பது அந்தந்த மண்ணின் மக்களின் உழைப்பு, கொண்டாட்டம் மற்றும் கலாச்சார அடையாளத்தை வெளிப்படுத்தும் ஒரு கலை வடிவங்களாகும். தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற நாட்டுப்புற நடனங்களில் சேராதது எது? தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற நாட்டுப்புற நடனங்களில் சேராதது பாங்க்ரா மற்றும் கர்பா. ஏன்னா பாங்க்ரா பஞ்சாப் மாநிலத்திற்கும் கர்பா குஜராத் மாநிலத்திற்கும் உரிய நடனங்கள் ஆகும். மற்றதெல்லாம் கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொய்க்கால் குதிரையாட்டம், தப்பாட்டம் இது எல்லாமே தமிழ்நாட்டுக்கு சேர்ந்த ஆட்டங்கள். கோலாட்டம் மற்றும் புலியாட்டம் எந்த மாநிலத்தின் கலை வடிவங்கள்? கோலாட்டம் மற்றும் புலியாட்டம் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு. இவை தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் நாட்டுப்புற ஆட்டங்கள் ஆகும். தோற்பாவை கூத்து எந்த மாநிலத்தின் நாட்டுப்புற கலைகளில் ஒன்று? தோற்பாவை கூத்து தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் கலைகளில் கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, தப்பாட்டம், புலியாட்டம் மற்றும் தோற்பாவை கூத்து ஆகியவை மிக முக்கியமானவை. உத்தரப்பிரதேச மாநிலத்தின் புகழ்பெற்ற நாட்டுப்புற நடனம் எது? உத்தரப்பிரதேச மாநிலத்தின் புகழ்பெற்ற நாட்டுப்புற நடனம் ராசலீலா மற்றும் சோலியா. ராசலீலா மற்றும் சோலியா. உத்தரப்பிரதேசத்தில் ராசலீலா மற்றும் சோலியா ஆகியவை மிகவும் பிரபலமான நாட்டுப்புற நடனங்கள் ஆகும். இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகளில் எத்தனை சதவீதம் தமிழ்நாட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டவை? இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகளில் எத்தனை சதவீதம் தமிழ்நாட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டவை? 60%. தமிழ்நாட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட இந்த 60% கல்வெட்டு சான்றுகளில் பெரும்பாலானவை தமிழ் மொழியிலேயே எழுதப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட இந்த 60% கல்வெட்டு சான்றுகளில் பெரும்பாலானவை தமிழ் மொழியிலேயே எழுதப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு லெசன்ல 66 வினாக்கள் நம்ம முழுமையா கொடுத்துட்டோம். இந்த ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு நடனங்கள் அப்படிங்கறது பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால அது நல்லா தெளிவா பாத்துக்கோங்க. இதனுடைய PDF உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்க. இதை எப்படி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு கொடுப்பாங்க. இதே போல அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.